ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதத்தினுடைய அடுத்த பகுதின்னு சொல்லக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வகையில் மாற்றங்களானது நடைபெற இருக்குது அப்படின்றத தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத வரிசையாக பார்க்குறோம். அதில் இப்போது கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 15க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 17/7/2025 அன்னைக்கு அயனசைன போகஸ்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து மாறப்போகிறாருங்க. அவரை தொடர்ந்து அன்றைய தினத்தில் புதன் பகவானும் ராசியில் இருந்து விரயஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 29 அன்னைக்கு தனவக குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தைரிய விரியஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த மீதம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள். இதனுடைய அடிப்படையில் தான் கடகராசி நேயர்களுக்கு ஆனால் பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது. ஸோ இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகமாக வந்து இருக்குங்க. ஸோ அதிகம் எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருக்கக்கூடியவர்களாக தான் வந்து இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்துமே புண்ணியமானது வந்து சேரப்போகுது. நிறைய புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு மன திருப்தியை வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். எல்லாவற்றையும் விட சாதகமான பலன்கள் நிறையவே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. காரியங்களும் அனுகூலமாக தான் வந்து நடந்து முடியும். இந்த நாட்களில் உங்களுக்கு புத்தி தெளிவானது கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். மனசில் தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் பிறக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்திலையும் நிறைய குழப்பங்களை எல்லாம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த குழப்பங்கள் எல்லாமே இனியும் தொடரப்போகுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இனிலாம் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குழப்பங்களானது குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் வந்து குடிக்கொள்ளும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து வந்து செய்வீங்க. ஸோ அதற்குரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும். எதிர்கால நலனுக்காக பாடுபடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்து இருக்கும். இது இல்லாமல் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். என்ன உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுடைய உறவினர்கள் வந்து செய்வாங்க. ஸோ மேலும் கடகராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி பணவரவானது அதிகப்பட ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்கள் யாராக இருந்தாலுமே கட்டாயமாக ஒரு முறை குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு இந்த டைம் நிறைய வெற்றிகளை கொடுக்கும், மறந்துடாதீங்க. தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே திருப்தியாக வந்து இருக்க போகிறீங்க. தொழிலில் முன்னேற்றம் வந்து இருக்க போகுது. நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே போதுங்க, வியாபாரத்தில் செம்ம வெற்றிகள் எல்லாம் பார்க்க முடியும். போட்டிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசினியர்களாக இருந்தாலுமே கூட தைரியமாக துணிஞ்சு இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா தொழில் துவங்குவதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியாகவே வந்து நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து சிறப்பாக தாங்க நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் நினைத்ததை வந்து நல்லபடியாக வந்து நடத்தி முடிப்பீங்க. புதுசு புதுசாக நிறைய ஆர்டர்கள் வந்து கிடைக்கும். எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலுமே நமக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு இருந்தோம் அப்படின்னாவே போதும், மீண்டும் வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் கடகராசி நேயர்களும் ரொம்ப நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும். இப்படி அலைச்சல் ஏற்படுது அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய அலைச்சலுக்கு பிறகு உங்களுடைய வேலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடியும், வெற்றிகரமாக வந்து இருக்கும். அதனால் அதுக்காக கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. நம்மளுடைய வேலை நல்லபடியாக முடியணும், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக பண்ணிக்காமல் வந்து செய்யுங்க. புதுசாக வேலைக்கு வந்து நான் முயற்சிக்கிறேன், இந்த டைம் வந்து எங்களுக்கு வேலை கிடைக்குமானா கடகராசினியர்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் முயற்சிகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
சக பணியாளர்களும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக தாங்க இருக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குங்க. இருந்தாலுமே கூட ஒவ்வொரு சில விஷயங்களை நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு வந்து நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா அதில் நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. ஒவ்வொரு செயல்களையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை ஆராய்ஞ்சு செய்யுங்க. செய்கிறது நல்லதா, கரெக்டாக, நமக்கு நல்லபடியாக இருக்குமா, வெற்றி போய் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நாலா பக்கமும் வந்து ஆலோசித்து பார்க்கணும். அதே போல் மேலிடத்திற்கு உங்களுடைய தேவைகள் அப்படின்றது அதிகமாக இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகள் வந்து செய்யறதுக்கு முன்னாடி தேவையில்லாத வாக்குவாதங்கள் கூட ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். கூடவே பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான். புதுசாக நிறைய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்தும் பொழுது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதை நீங்கள் வேணான்னு அப்படி தட்டி கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குங்க. புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. எதையுமே உடனே இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போங்க. ஆலோசித்து நிறைய காரியங்களை வந்து நல்ல முடிவெடுங்க. இதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வந்து உதவியாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு உதவியாக இருக்காது. அதே போல் பெண்கள், கடகராசியுடைய பெண்களுக்கு இந்த டைமில் மனசில் ஒரு சில கவலைகள் அப்பப்போ வந்துட்டு போகுங்க. ஆனால் அந்த கவலைகளை நீங்கள் அப்பயே வந்து நீக்கிறதுக்கு பார்க்கணும். பயணங்களின் பொழுது உங்களுடைய பொருட்களை எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே நேரம் வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கவனமாக வந்து பயன்படுத்துங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகராசி நேயர்கள் வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனி பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் பலன்கள் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ராசியின் அடிப்படையில் பார்க்கையில் வேறு மாதிரியும், நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்குற மாதிரி வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கையில் இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட ஒரு சில வீண் சண்டைகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். அதை வந்து நீங்கள் சமாளிக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் வீண் குழப்பங்கள் வந்து உங்களை தேடி வரும். தேவையில்லாத சண்டை எதுக்கு வருதுன்னே தெரியாது, ஆனால் உங்களை தேடி வரும். வீணாக போய் மாட்டிக்காதீங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கெடுக்கு. திருமணம் ஆகாதவங்களாம் அந்த டைமை சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருமணம் ஏற்பாடுகள் வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவங்க கூட பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இப்போ சரியாக போகுங்க. அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி ஒரு முடிவு கொண்டு வந்துடுவீங்க. அடுத்ததாக பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களையெல்லாம் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்துவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் வரத்துக்கு உதவியாக இருக்கும். மேலும் தூரத்து உறவினர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உதவியாக இருப்பாங்க. தொழிலில் நல்ல லாபம் இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. அதுக்காக கவனம் இல்லாமல் வந்து செயல்படக்கூடியது. எல்லா இடத்துலையும் கவனம் கண்டிப்பாக இருக்கணும். போட்டித் தேர்வுகளும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கல்வி பயிலத்துக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த டைமில் உடல் நலத்திலையும் அக்கறை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பேர் இப்போ வந்து கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனமாக என்ன ஒரு தேவை இருக்கோ, மூலதனமாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு மூலதனமாக என்ன வேணும் அப்படின்னா பணம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வாய்ப்புகளை எப்போதுமே வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அந்த வாய்ப்புக்காக தான் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. அதை சரியாக மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா போதுங்க. முன்னேற்றம் உங்களுக்கு தானாக இருக்குது. எதிரிகளுடைய வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கூட பேசுகிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அதாவது நல்லவங்க கெட்டவங்களை வந்து பகுத்தறியக்கூடிய தன்மை வந்து இருக்கணும். உடன் பிறந்தவங்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலுமே கூட உங்களுடைய வேலையில் வெற்றிகள் உறுதியாக இருக்குது. வேலை அதிகமாக இருந்தாலே என்னங்க, உடல் அசதி தானே ஏற்படும். ஸோ உடலில் பாதிப்புகள் அப்பப்போ ஏற்பட்டு தான் போகும். அதுக்காக நீங்கள் எந்த விஷயத்துக்கும் தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நேர்மையாக வந்து நடந்துக்கோங்க. நேர்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் எல்லாருடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீங்க. மேலும் இந்த மாதம் வரக்கூடிய 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், பாதிப்புகள் வந்து குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் மறக்காமல் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அங்கே போய் சிவபெருமானுக்கு நந்தி பெருமானுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுங்க. எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலைன்னா பால் அபிஷேகத்துக்கு பாலாவது வாங்கி கொடுங்க. அதே போதுமானது.
மேலும் உங்களுக்கு இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னா ஜூலை 14, 15 இந்த 2 நாட்களுமே சந்திராஷ்டம நாட்கள் தான். இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது. அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் ஆனது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.